போட்டித் தேர்வு பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பினிக்ஸ் அகாடமியினுடைய வெற்றிக்கணி குரூப் 2 இயர்க்கான தேர்வு எண் 4க்கான வினாவிடை கலந்துரையாடல் தான் பார்க்க போறோம். தேர்வு எண் 4 தான் பார்த்தோம்னா முதல் 3 தேர்வுக்கான திருப்புதல் தேர்வு தான். 3 தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் தான் வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த திருப்புதல் தேர்வு இப்ப தமிழுக்கான வினாவிடை கலந்துரையாடல் தொடரலாம். முதலாவது வினால விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா அயோத்தியாச பண்டிதர் தான் சொல்லியிருப்பார். விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களினுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய அயோத்தியாச பண்டிதர் தான். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா காத்தவராயன். இதான் அவருடைய இயற்பெயர். இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோம்னா சென்னையில் தான் பிறந்திருப்பாரு. 1845 ஆண்டு மே 20. பிறப்பு 1845 மே மாதம் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்திருப்பாரு. காத்தவராயன் என்ற இயற்பெயரை கொண்டவர் தான். இவருடைய ஆசிரியர் பெயரை தமது பெயராக மாற்றிருப்பார். அயோத்தியாச பண்டிதர் தான் அவருடைய ஆசிரியர் பெயர், தமது பெயராக மாற்றிருப்பார். இவர் தமிழ் மட்டுமின்றி பாலி, வடமொழி, ஆங்கிலம் போன்ற மொழிகளும் தேர்ச்சி பெற்றிருந்தார். இவர் அறிந்த மொழிகள்னா தமிழ் மட்டும் இல்லாமல் என்ன மொழி தெரியும்னா பாலி மொழி தெரியும், வடமொழி, மற்றும் ஆங்கிலம் இந்த மொழிகளை தேர்ச்சி பெற்றிருப்பாரு. இவர் அறிந்த மொழிகள் தான் தமிழ் மட்டுமல்லாமல் பாலி, வடமொழி, ஆங்கிலம் இந்த மொழிகளை அறிஞ்சிருப்பார். அதுக்கடுத்ததா இவர் 1907ஆம் ஆண்டு ஒரு பைசா தமிழ் என்ற பத்திரிகை நடத்திருப்பார். 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகை நடத்திருப்பாரு. புதன்தோறும் வெளிவரக்கூடியது. இதுக்கு பின்னால 1908 தமிழன் என பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. அந்த பத்திரிகையினுடைய பெயர் தமிழன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அயோத்தியாசர் பதிப்பித்த நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டி, ரத்தின சுருக்கம், பாலவாகனம் இதெல்லாம் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள். அயோத்தியாசர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா புத்தரது ஆதிவேதம் எழுதியிருப்பாரு. இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதலிய நூல்கள்லாம் இவர் எழுதிய நூல்கள். அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோருடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில புதிய விளக்கங்களை தந்திருப்பாரு அயோத்தியாச பண்டிதர். அதாவது திருவள்ளுவர் மற்றும் ஔவையார் இவங்களுடைய படைப்புகள் எல்லாம் பௌத்த கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு விளக்கம் கொடுத்திருப்பார். இதுதான் திராவிட பாண்டியன் என்ற இதை நடத்திருப்பார். யாருன்னு பார்த்தோம்னா அயோத்திதாசரும் ஜான் டிரேவிங் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்திய இதே தான் திராவிட பாண்டியன் என்ற இதழ். நம்மளுக்கு சரியான விடை ஆப்ஷன் சில இருக்கிறதா சரியான விடை. வினாயன் ஒண்ணுக்கு அடுத்து ஆப்ஷன் 7 என்ன கொடுக்குறாங்கன்னா B.R. அம்பேத்கர் கொடுத்துருக்காங்க. B.R. அம்பேத்கர் எப்ப பிறந்தாருன்னு பார்த்தோம்னா 1891 ஏப்ரல் 14 பிறந்திருப்பாரு. இவருடைய பிறந்த நாள் தான் தமிழ்நாடு அரசு சமத்துவ நாளாக கொண்டாடுறோம். ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய பிறந்த நாள் தான் ஏப்ரல் 14 தமிழ்நாடு அரசினால் சமத்துவ நாளாக அனுசரிக்கப்படுகிறது. தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அனுசரிக்கப்படுகிறோம். செப்டம்பர் 17 சமூக நீதி நாள் தமிழ்நாடு அரசால் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்தது வினாயன் 2 பார்க்கலாம். தாயோடு குழந்தை சென்றது இவ்வாக்கியத்தில் பயின்று வரும் வேற்றுமை என்னன்னு கேட்டிருக்காங்க. தாயோடு குழந்தை சென்றது இவ்வாக்கியத்தில் பயின்று வரும் வேற்றுமை என்னன்னா சரியான விடை 3ஆம் வேற்றுமை தான். தாயோடு ஓடுங்கிற அந்த உறுப்பு பயின்று வந்துள்ளது இங்க வெளிப்பட்டு இருக்கிறதுனால இது 3ஆம் வேற்றுமை தொடர். ஆப்ஷன் 7 இருக்கிறது தான் சரியான விடை. அடுத்தது ஆப்ஷன் பி என்ன கொடுத்தாங்க 2ஆம் வேற்றுமைக்கான உதாரணம் பார்ப்போம். 2ஆம் வேற்றுமைக்கான உறுப்பு கரிகாலன் கல்லணையை கட்டினான். இதுதான் உதாரணம். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இங்க ஐங்கிறது வெளிப்பட்டு இருக்கு. 2ஆம் வேற்றுமைக்கான உருவு ஐ வெளிப்பட்டு இருக்கிறதால 2ஆம் வேற்றுமை தொடர்ன்னு சொல்றோம். அடுத்து 4ஆம் வேற்றுமைக்கான உதாரணம் பார்ப்போம். 4ஆம் வேற்றுமைக்கான உருவு கு. அப்ப புகை மனிதனுக்கு பகை தான் உதாரணம். புகை மனிதனுக்கு பகை. 4ஆம் வேற்றுமைக்கான உருவு தான் கு வெளிப்பட்டு இருக்கிறதால இது 4ஆம் வேற்றுமை தொடர்ன்னு சொல்றோம். அடுத்து 5ஆம் வேற்றுமைக்கான உதாரணம் பார்ப்போம். 5ஆம் வேற்றுமைக்கான உருவு அதாவது தமிழ்நாட்டின் உதாரணம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் எல்லை சொல்றோம். தமிழ்நாட்டின் கிழக்கு. இங்க இன்னுங்கிறத உருவு வெளிப்பட்டிருக்கு. இன் 5ஆம் வேற்றுமைக்கான உருவு தான் இன் வெளிப்பட்டிருக்கிறதால இது 5ஆம் வேற்றுமை தொடர்ன்னு சொல்றோம். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா தாயோடு குழந்தை சென்றது 3ஆம் வேற்றுமை தொடர் தான். ஆப்ஷன் 7 இருக்கிறது சரியான விடை. மொத்த வேற்றுமை எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 8 வகைப்படும் வேற்றுமை.
அதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் மட்டும் உருபுகள் இருக்காது. மற்ற அனைத்து 2 முதல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய உருபுகளுக்கு வேற்றுமைக்கு உருபுகள் உண்டு. அடுத்தது வினா எண் 3 பார்க்கலாம். தகடூர் யாத்திரை என்பதில் தகடூர் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. தகடூர் என்பது எதை குறிக்குன்னா தருமபுரி தான். தற்போதைய தருமபுரி பகுதியை தான் முற்காலத்துல தகடூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தகடூர் பகுதி ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்த்தா அதியமான் தான் ஆட்சி செஞ்சிருப்பாரு. அதியமான் முற்காலத்தில் அதியமான் ஆட்சி செய்த பகுதி தான் அந்த தகடூர். அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் ஆட்சி செய்த பகுதி தான் அந்த தகடூர். நம்மளுக்கு சரியான விடை ஆப்ஷன் சில இருக்கிறது தான் சரியான விடை. அடுத்தது வினா எண் 4 பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இறந்த கால வினைமுற்றுன்னு கேட்டிருக்காங்க. சரியா பார்ப்போம். இறந்த கால வினைமுற்று எதுனா படித்தான், படித்து முடித்தான்ற பத்தியா படித்தானுங்கிறது இறந்த கால வினைமுற்று தான். ஆப்ஷன் பி இருக்கிறது தான் சரியான விடை. நடக்கிறானுங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. நடக்கிறானுங்கிறது. உண்பான்னா எதிர்காலத்தை குறிக்கும். ஓடாதுங்கிறதுனா எதிர்மறையான செயலை குறிக்கிறது தான் ஓடாதுங்கிறது. நம்மளுக்கு இறந்த கால வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க. படித்தானுங்கிறது தான் இறந்த கால வினைமுற்று. அடுத்தது வினா எண் 5. செல்வம் மிகுந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு கேட்கிறாங்க. செல்வம் மிகுந்த காலத்தில் பணியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வள்ளுவர் குறிப்பிடுகிறார். வினா எண் 5க்கு வந்து ஆப்ஷன் டி தான். செல்வம் மிகுந்த காலத்தில் பணியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதான் சரியான. அடுத்தது வினா எண் 6 பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் மேத்தா இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. முகமது மேத்தா இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம்னா உப்பு கடலை குடிக்கும் பறவை. இதுதான் வந்து மேத்தா எழுதாத நூல். இது உப்பு கடலை குடிக்கும் பறவை யார் எதுன்னு பார்த்தோம்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதினது. கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் என்பவரால் எழுதப்பட்டது அந்த உப்பு கடலை குடிக்கும் பறவை. இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, பகுட நிலா, கண்ணீர் பூக்கள், சோழ நிலா இதெல்லாம் வந்து மேத்தா எழுதிய நூல்கள் தான். முகமது மேத்தா என்று சொல்லக்கூடியதான் மேத்தா அவர் இயற்றிய நூல்கள். பொருந்தாதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய உப்பு கடலை குடிக்கும் பறவை தான் பொருந்தாது. கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் என்பவரால் இயற்றப்பட்டதான் அந்த நூல். அடுத்தது வினா எண் 7 பார்க்கலாம். வினா எண் 7ல கீழ்கண்டவற்றில் முதற்கருவி என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. முதற்கருவின்னு எதை சொல்றோம்னா மத்தளம் தான். முதற்கருவி என்று அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய மத்தளத்தை தான் நம்ம முதற்கருவின்னு சொல்றோம். மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா அடியாருக்கு நல்லா தான் சொல்லியிருப்பாரு. மத்து கூட்டல் தளம் தான் மத்தளம் என்று ஆகியது. இந்த மத்தளத்தின் நடுப்பகுதி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பெருத்தும் இருக்கும். கடைப்பகுதி வந்து சிறுத்தும் காணப்படக்கூடியதான் இந்த மத்தளம். இது மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதன் வாய்ப்பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா வளையங்களால் தோல் வந்து இழுத்து கட்டப்பட்டிருக்கும். அதனால்தான் அந்த ஒளி வந்து அதிகரிக்கும். இக்கருவி 2 கைகளாலும் இசைக்கப்படுவது தான் இந்த மத்தளங்கிறது. இதனால்தான் இது வந்து முதற்கருவின்னு சொல்றோம். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் அப்படின்னு கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மத்தளம் வாசிக்கிறவங்க தஞ்சை பெரிய கோயில ஒருவர் இருந்ததாக கல்வெட்டு குறிப்புகள் கூறுகிறது. அடுத்தது இந்த நாச்சியார் திருமொழியிலே மத்தளத்தை பத்தி பாடியிருப்பாங்க. அதாவது மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடைத்தாமும் நிறைத்தாய்ந்த பந்தற்கு. நாச்சியார் திருமொழியில வரக்கூடிய வரிதான் அதிலே மத்தளம்ங்கிற வரி இடம்பெற்றிருக்கும். நமக்கு சரியான விட என்னன்னா முதற்கருவிங்கிறது மத்தளம் தான். ஆப்ஷன் சில இருக்கிறதா. அடுத்து ஆப்ஷன் ஏழு என்ன சொல்லியிருக்காங்க, முரசு சொல்லியிருக்காங்க. முரசு பத்தி பார்க்கலாம். முரசுங்கிறது என்னன்னா தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது எதுன்னு பார்த்தோம்னா முரசு தான். தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது வந்து முரசு தான் சொல்றோம். முரசனுடைய வகை பார்ப்போம். மூணா பிரிக்கிறாங்க. படை முரசு, கொடை முரசு, மணமுரசு என்று 3 வகையான முரசுகள் தமிழ்நாட்டில் இருந்ததாக குறிப்புகள் காண கிடைக்கிறது. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுறாங்க. சிலப்பதிகாரத்தில் எத்தனை முரசு இருந்ததா சொல்றாங்கன்னா 36 வகையான முரசுகள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அதுமாதிரி மதுரை காஞ்சிலே இந்த முரசு பற்றிய வரிகள் இடம்பெற்றிருக்கு. அதாவது என்னன்னா மாக்கன் முரசம் என்ற வரி இடம்பெற்றிருக்கிறது. எதெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னா மதுரை காஞ்சில் தான். அடுத்தது முழவு பார்ப்போம். முழவுங்கிறது என்னன்னா ஒரே முகத்தை உடைய முரசு வகையை சேர்ந்ததான் இந்த முழவுங்கிறது. ஒரு பெரிய குடத்தினுடைய வாயில தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாக தான் இருக்கும் இந்த முழவுங்கிறது. இந்த தோல் பார்த்தோன்னா ஒரு வகை பசை மண்ணை தடவி முழங்குவாங்க. இதுல வந்து பொருண நாட்டுப்படையில இந்த முழவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னன்னா மன்னமை முழவுன்னுவாங்க. அந்த பொருண நாட்டுப்படையில வரக்கூடிய வரி என்னன்னா முழவுடைய மன்னமை முழவு. இதுதான். அடுத்தது சேகண்டி என்னன்னு பார்க்கலாம். சேகண்டி என்பது என்னன்னா இந்த சேகண்டி என்பது வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்த சேகண்டி. இதனை வந்து குச்சியிலோ அல்லது இரும்பு துண்டாலோ வந்து அடித்து ஒளி எழுப்புவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா சேகண்டி என்பதற்கு சேமங்கலம் என்றும் அழைப்பர். இந்த சேகண்டியை பொறுத்த வரைக்கும் கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைக்கப்படுவது அந்த சேகண்டிங்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா சேமங்கலம்.
அடுத்தது வினாயன் 8 பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் விளைவு தொடர் எது என கண்டறிந்து கொடுத்துருக்காங்க. விளைவு தொடர் எதுன்னு பார்ப்போம். சரியான விடை என்னன்னா உழவு தொழில் வாழ்க. இதுதான் விளைவு தொடர். உழவு தொழில் வாழ்க என்பது விளைவு தொடரா வந்திருக்கு. அடுத்தது கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படிங்கிறதுனா இரண்டாம் வேற்றுமை தொடரா வந்திருக்கு. கல்லணையை அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொடர். இரண்டாம் வேற்றுமை ஒரு வெளிப்பட்டு இருக்கிறதால இது வந்து தொடர். மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து தொகையா மாறி இருக்கும். இரண்டாம் வேற்றுமை தொடர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க. இயற்றியவர் இது வந்து வினா தொடரா இருக்கு. வினா தொடர். மலையின் உயரம் தான் என்ன அப்படின்றாங்க. இது வந்து உணர்ச்சி தொடர். ஆப்ஷன் சில இருக்கிறது வந்து உணர்ச்சி தொடர். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா விளைவு தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய உழவு தொழில் வாழ்க அதான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது வினா எண் 9 பார்க்கலாம். சமத்துவம் பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. சமத்துவம் பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தான் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். ஆப்ஷன் பில இருக்கிறதா சரியான விடை. தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் இவங்க 2 பேருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதர் தான். இவங்க 2 பேருக்கு முன்னோடியாக இருந்தவர் தாத்தாராயன் என்ற ஏற்பெயரை கொண்ட அயோத்திதாச பண்டிதர். அடுத்தது வினாயன் 10 பார்க்கலாம். எண்ணு பெயர்களில் எந்த 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும் கேட்டிருக்காங்க. எந்த 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும் பார்த்தோம்னா 8, 10 இங்க மட்டும் தான் வல்லினம் மிகுந்து வரும். மற்ற எந்த எண்ணு பெயர்கள் மட்டும் வல்லினம் மிகுந்து வராது. உதாரணம் பார்த்தோம்னா 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை 10 பாட்டு. 8, 10 இங்க 2 மட்டும்தான். இந்த 2 எண்ணுக்கு பின்னாடி தான் வல்லினம் மிகும். வேற எங்கேயுமே வல்லினம் மிகாது எண்ணு பெயர்கள்ல. இதான் உதாரணம். வினாயன் 10க்கு சரியான விடை ஆப்ஷன் சில இருக்கிறதா சரியான விடை. 8, 10. அடுத்தது வினாயன் 11 பார்க்கலாம். கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோனார் தான் தொகுத்திருப்பாரு. கலித்தொகை மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 150 பாடல்களை கொண்டது. 5 புலவர்களால் பாடப்பட்டிருக்கும். 8 தொகை நூல்கள் ஒன்றுதான் கலித்தொகை. 150 பாடல்களை கொண்டது. பாடிய புலவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா 5 புலவர்கள். இதுல நல்லந்தோனார் இந்த நூலை வந்து தொகுத்திருப்பாரு. இவர் நல்லந்தோனார் எந்த களியை பாடியிருப்பாருன்னா 5 திணைகளில் நெய்தல் களியை பாடியவர் தான். நெய்தல் களி. நெய்தல் களியை பாடியவர் நல்லந்தோனார். எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 33 பாடல்கள். அவர் கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடல் வரி பார்ப்போம். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிந்தனர் மறுப்பு பழங்கினர் கலைஞர் பலர் அப்படின்ற வரி இடம்பெற்றிருக்கும். இது வந்து ஏறு தேவதல் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். கலித்தொகையில் தான் இடம்பெற்றிருக்க இந்த வரி. அடுத்தது வினாயன் 12 பார்க்கலாம். தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் அந்தனர் தான். செந்தமிழ் அந்தனர். ஆப்ஷன் டில இருக்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் டில இருக்கிறதா சரியான விடை. அடுத்து ஆப்ஷன் 7 என்ன கொடுக்குறாங்க. கவிநாயர்னு கொடுக்குறாங்க. கவிநாயர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா தாராபாரதி தான். ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயரை கொண்டவர் தான் தாராபாரதி. இவர் தான் கவிநாயர் என்று அழைக்கப்படுவார். கலைநாயர் என்று அழைக்கப்படுவார்னா கூத்துப்பட்டறை நான் முத்துசாமி. முத்துசாமி தான் கலைநாயர் என்று அழைக்கப்படுவார். அடுத்து மக்கள் கவிஞர்னு யார சொல்றேன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் இந்த நூலினுடைய ஆசிரியர் செந்தமிழ் அந்தனர். ஆப்ஷன் டில இருக்கிறது தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 13 பார்க்கலாம். யாப்பிலக்கண அடிப்படையில் தலை எத்தனை வகைப்படும் கேட்கறாங்க. யாப்பிலக்கண அடிப்படையில் தலைங்கிறது 7 வகைப்படும். ஆப்ஷன் சில இருக்கிறது தான் சரியான விடை. தலைங்கிறது 7 வகைப்படும். யாப்பு என்பதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா கட்டுதல் என்பது பொருள். அடுத்தது 4ங்கிறதுனா யாப்பிலக்கண அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சீர் வந்து 4 வகைப்படும். ஓர செச்சீர், ஈர செச்சீர், மூவ செச்சீர், 4 செச்சீர்னு சொல்லலாம் அந்த மாதிரி. அடுத்தது 5 யாப்பிலக்கண அடிப்படையில் அடி வந்து 5 வகைப்படும். 5 வகையா பிரிக்கிறாங்க. அடுத்தது யாப்பிலக்கண அடிப்படையில் தொடை தான் 8 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க தலை தான் கேட்டிருக்காங்க. யாப்பிலக்கண அடிப்படையில் தலைங்கிறது 7 வகைப்படும். ஆப்ஷன் சில இருக்கிறது தான் சரியான விடை. வினாயன் 14 பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க கொடுத்திருக்காங்க. முதலாவது கூற்று பார்க்கலாம். 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 17 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர்னு சொல்றாங்க. அது சரிதான். முதலாவது கூற்று சரி. 63 நாயன்மார்கள் ஒருவர் 18 சித்தர்கள் ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் தான். சரியான கூற்று தான். இரண்டாவது பார்ப்போம். திருமந்திரம் 3100 பாடல்களை கொண்டுள்ளதுன்னு கொடுக்குறாங்க. அதான் தவறு.
3100 பாடல்கள் அல்ல, 3000 பாடல்கள் மட்டும்தான். தமிழ் 3000 என்று அழைக்கக்கூடியதை சொல்றோம், திருமூலர் தான் சொல்றோம். அப்ப இரண்டாவது கூற்று தவறு. மூன்றாவது கூற்று பார்க்கலாம். திருமந்திரம் 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. அது சரிதான். 12 திருமுறையில 10ஆம் திருமுறை எதுன்னா திருமூலர் இயற்றிய திருமந்திரம் தான். அப்போ 1, 3 மட்டும்தான் சரி. இரண்டாவது கூற்று தவறு. ஆப்ஷன் நமக்கு சீல இருக்கிறது தான் சரியான விடை. கூற்று 1, 3 சரி, 2 தவறு. வினாயன் 14க்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 15 பார்க்கலாம். தொல்காப்பியத்தில் மரபியல் என்பது எந்த அதிகாரத்தில் இடம்பெறும் கேட்கறாங்க. மரபியல் என்பது எந்த அதிகாரத்தில் இடம்பெறும் பார்த்தோம்னா பொருள் அதிகாரத்தில் தான் இடம்பெறும். மொத்தம் தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரங்கள் கொண்டிருக்குன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியத்தில் 3 அதிகாரம் கொண்டுள்ளது. எழுத்து சொல் பொருள் 3 அதிகாரம் தான். இந்த பொருள் அதிகாரத்தில் தான் இந்த மரபியல் என்ற அதிகாரம் இடம்பெற்றிருக்கு. தொல்காப்பியத்தில் மரபியல் என்பது எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தா பொருள் அதிகாரத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. 3 அதிகாரம் தொல்காப்பியத்தில் மொத்தம் எத்தனை ஏழ்களை கொண்டதுன்னு பார்த்தோம்னா 27 ஏழ்களை கொண்டிருக்கும். தொல்காப்பியத்தில் 3 அதிகாரம், ஏழ்களின் எண்ணிக்கை 27. அடுத்தது வினாயன் 16 பார்க்கலாம். கரி என்னும் சொல்லின் பொருள் யாருன்னு கேட்கறாங்க. கரி என்பது எதை குறிக்கும்? கரினா யானையை குறிக்கக்கூடியது தான் கரிங்கிறது. ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய யானை தான் கரின்னு சொல்றோம். வாரணம்னால யானையை தான் குறிக்கும். வாரணம்னால யானையை குறிக்கும், கரினால யானையை தான் குறிக்கும். சிங்கம்னா அரி, அரி என்பதை குறிக்கக்கூடியதுதான் சிங்கம். பரினா குதிரை, புலிக்கு வேங்கைன்னு சொல்லுவோம். வேங்கைனாலும் புலியை தான் குறிக்கும். அடுத்தது வினாயன் 17 பார்க்கலாம். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று இளைஞர்களை நோக்கி கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா விவேகானந்தர் தான் சொல்லியிருப்பாரு. சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று இளைஞர்களை நோக்கி சொல்லியிருப்பாரு. இந்த கூற்ற சுவாமி விவேகானந்தர் சொன்ன கூற்று தான். இவருடைய பிறந்த தினம் தான் தேசிய இளைஞர் தினமா கொண்டாடுறோம். இவருடைய பிறந்த தினம் அப்படின்னா ஜனவரி 12 தேசிய இளைஞர்கள் தினம். அடுத்தது வினாயன் 18. கீழ்கண்டவற்றில் வேறுபட்டதை கண்டறின்னு சொல்றாங்க. வேறுபட்டது எதுன்னு பார்த்தோம். ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய காட்டு மூங்கில் தான் வேறுபட்டது. இந்த கல் மூங்கில், கூட்டு மூங்கில், மலை மூங்கில் இது எல்லாம் 3 மூங்கிலுடைய வகைகள். இந்த கூட்டு மூங்கில்ங்கிறத கைவினை பொருளுக்கு ஏற்றது. கைவினை பொருள்கள் செய்யறதுக்கு ஏற்றதுன்னு பார்த்தோம்னா இந்த கூட்டு மூங்கில். அடுத்தது வினாயன் 19 பார்க்கலாம். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானி பாடலோ ரம்பாவாய் இவ்வழி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா வினாயன் 19 திருப்பாவையில தான் இடம்பெற்றிருக்கும். ஆண்டாள் அருளியத்தை இந்த திருப்பாவை ஆண்டாள் அருளியது. ஆண்டாள் அருளியது தான் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும். இதுல திருப்பாவையில் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு பார்த்தோம்னா 30 பாடல்கள் கொண்டதுதான் திருப்பாவை. இந்த நாச்சியார் திருமொழிங்கிறது ஆண்டாள் அருளியது தான். இதுவும் 143 பாடல்கள் கொண்டது. திருவெம்பாவை மாணிக்க வாசகர்கள் அருளியது. சிவபெருமானை போட்டி பாடக்கூடியது அந்த திருவெம்பாவை மாணிக்க வாசகர் அருளியத்தான். இது எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு பார்த்தோம்னா 20 பாடல்கள் கொண்டது. பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் அருளியது. குலசேகர ஆழ்வார் 105 பாடல்கள் கொண்டது. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் குலசேகர ஆழ்வார். இவர் எழுதினதான் பெருமாள் திருமொழி 105 பாடல்கள் கொண்டது. வினாயன் 19க்கு நமக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி இருக்கக்கூடிய திருப்பாவை தான். அடுத்தது வினாயன் 20. பொருத்துக்க கொடுத்திருக்காங்க. வினாயன் 20ல பெரிய இதுக்கு பொருத்தனா குறிப்பு பெயரெச்சம் பெரிய, எழுத்துனன் உண்டான் முற்றெச்சம், பேசிய வெறும் பெயரெச்சம் தான், நடந்துங்கிறது வினையச்சம். 4த்தையும் இதை பொருத்தணும்னா வினாயன் 20க்கு நமக்கு ஆப்ஷன் சில இருக்கத்தான் சரியான விடை. 4, 3, 2, 1. வினாயன் 20க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது வினாயன் 21. குழந்தைகளில் படுக்க வைக்க பயன்படும் பாய் எதுன்னு கேட்டிருக்காங்க. தடுக்குப்பாய். ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய தடுக்குப்பாய் தான் குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படும் பாய். அடுத்தது ஆப்ஷன் ஏழு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பந்திப்பாய் கொடுத்துருக்காங்க. இந்த பந்திப்பாய்ங்கிறது உட்கார்ந்து உண்ண உதவுவது தான் இந்த பந்திப்பாய்ங்கிறது. திருவிழா அதாவது விழாக்களின் போது உட்கார்ந்து உண்ண உதவுவது தான் இந்த பந்திப்பாய்ங்கிறது. அடுத்தது ஆப்ஷன் சில என்ன கொடுத்துருக்காங்கன்னா பட்டுப்பாய். பட்டுப்பாய்ங்கிறது என்னன்னா திருமணத்துக்கு பயன்படுவது தான் இந்த பட்டுப்பாய்ங்கிறது. திருமணத்தின் போது பயன்படுத்தப்படுவது பட்டுப்பாய். அடுத்ததா திண்ணைப்பாயின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய திண்ணைப்பாய்ங்கிறது உட்காரவும் படுக்கவும் உதவுவது இந்த திண்ணைப்பாய்ங்கிறது. உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பில இருக்கிறது தான் குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படும் பாய்ங்கிறது தடுக்குப்பாய். அடுத்தது வினாயன் 22 பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. முதலாவது கூற்று வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொகை என்பர்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தவறு. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர் என்பர். உறுப்புகள் வெளிப்பட்டிருந்தா அது வேற்றுமை தொடர்னு வரணும்.
மறைந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அது வந்து வேற்றுமை தொகை. அப்போ முதல் கூற்று தவறு. அடுத்தது இரண்டாவது கூற்று பார்க்கலாம். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொடர் என்பது கொடுக்குறாங்க. அதுதான் தவறு. இதான் மறைந்து வந்து பொருள் தந்துச்சுனாவே தொகை தான். அப்ப ரெண்டு கூற்றுமே தவறு தான். கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆப்ஷன் C இருக்கக்கூடியதான் உங்களுக்கு சரியான விடை. வினாயன் 22. அடுத்தது வினாயன் 23 பார்க்கலாம். நாடக உலகையின் இமயமலை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாடக உலகின் இமயமலை யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தான். ஆப்ஷன் C இருக்கக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகள் தான் நாடக உலகின் இமயமலை. தமிழ் நாடக தந்தை யாருன்னா பம்பல் சம்பந்தனார். தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்பல் சம்பந்தனார் தான். காசி விஸ்வநாதன் அவர் எழுதின நூல் தான் டம்பாச்சாரி விலாசம் என்ற நூல் எழுதியிருப்பாரு. டம்பாச்சாரி விலாசம். அடுத்தது வினாயன் 24 பார்க்கலாம். பிரித்து எழுதுக கொடுத்திருக்காங்க. நாகியாது இதை பிரிச்சு எழுதுனா வரும்னா நம்மளுக்கு ஆப்ஷன் B இருக்கக்கூடிய நாக கூட்டல் யாது தான் நாகியாது. ஆப்ஷன் B தான் சரியான விடை. பிரித்து எழுதுகளை. அடுத்தது வினாயன் 25 பார்க்கலாம். காசுக்கு பாடுபவன் கவிஞ நல்லன் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காசுக்கு பாடுபவன் கவிஞ நல்லன் யார் பண்ணதுன்னா துரைராசு தான். இவருடைய இயற்பெயர் தான் முடியரசன். முடியரசனுடைய இயற்பெயர் தான் துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா முடியரசன் தான். இவர் தான் வந்து காசுக்கு பாடுபவன் கவிஞ நல்லன் இந்த வரியை பாடியிருப்பாரு. ஆப்ஷன் A இருக்கிறது தான் சரியான விடை. அடுத்த ஆப்ஷன் B என்ன இருக்குன்னா பாரதிதாசன். இவர் என்ன இதை நடத்திருப்பாருன்னா குயில் என்ற இதை நடத்திருப்பாரு. பாரதிதாசனால் நடத்தப்பட்டதான் குயில் இதை. குயில் என்ற இதை நடத்தினார். கண்ணதாசன் வந்து தென்றல் முல்லை போன்ற இதைகளை நடத்திருப்பாரு. தென்றல் முல்லை இதைகளை நடத்தினார். அடுத்தது வினாயன் 26. கீழ்கண்டவற்றில் உணர்ச்சி தொடர் எதுவென கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. உணர்ச்சி தொடர் ஆப்ஷன் 26வது வினாக்கு போகணும். ஆப்ஷன் A B இருக்கக்கூடியதான் சரியான விடை. எண்ணே அறிவினுடைய அழகு இதுதான் உணர்ச்சி தொடரா இருக்கு. அதான் சரியான விடை. அடுத்தது ஆப்ஷன் C என்ன கொடுத்துருக்காங்கன்னா முயற்சி திருவினையாக்கம் என்பது ஆண்டோர் மொழிங்கிறது ஒரு செய்தி தொடர். அடுத்தது மாலை மல்லிகாவினால் தொடுக்கப்பட்டதுன்றாங்க. இது வந்து செயல்பாட்டு வினை தொடர் தான். மாலை மல்லிகாவினால் தொடுக்கப்பட்டதுங்கிறது. கண்ணன் பாடம் படித்தானுங்கிறது செய்தி தொடர் தான். அடுத்தது வினாயன் 27. தேம்பாவணி என்னும் கிறித்துவ காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்கறாங்க. தேம்பாவணி என்னும் கிறித்துவ காப்பியத்தை இயற்றியவர் தான் வீரமாமுனிவர். ஆப்ஷன் D இருக்கக்கூடிய வீரமாமுனிவர் எழுதினதான் தேம்பாவணி. சிரா புராணம் அருளியவர் தான் உமரப்புடுவர். சிரா புராணம் எழுதியிருப்பாரு. H.A. கிருஷ்ணபிள்ளை கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் தான் H.A. கிருஷ்ணபிள்ளை. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா தேம்பாவணி என்னும் கிறித்துவ காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். ஆப்ஷன் D இருக்கிறதா சரியான விடை. அடுத்த வினாயன் 28. பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. இந்த தவில் நாகசுரம் கணப்பறை மகுடி படாகம் இத வரி அகரவரிசைப்படி எழுதுனா ஆப்ஷன் C இருக்கிறதா சரியான விடை வரும். கணப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி. ஆப்ஷன் C இருக்கிறதா சரியான விடை. வினாயன் 28. கணப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி. 29வது வினாவை பார்ப்போம். படற்கை பெயரை முன்னிலை பெயராக்கி அழைக்க கீழ்கண்ட எந்த வேற்றுமை பயன்படுகிறது கேட்கறாங்க. படற்கை பெயரை முன்னிலை பெயராக்கி அழைக்க கீழ்கண்ட எந்த வேற்றுமை பயன்படுகிறதுன்னு பார்த்தோம்னா சரியான விடை வந்து விழி வேற்றுமை தான். 8ஆம் வேற்றுமை தான் விழி வேற்றுமைன்னு சொல்றோம். இந்த வேற்றுமை தான் படற்கை பெயரை முன்னிலை பெயராக்கி அழைக்கக்கூடியது. அடுத்தது ஆப்ஷன் A என்ன சொல்லியிருக்காங்கன்னா செயல்படும் பொருள் வேற்றுமை யாரும் சொல்லணும். 2ஆம் வேற்றுமை தான் செயல்படும் பொருள் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை தான் செயல்படும் பொருள் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை வந்து கிழமை பொருளுக்கு வரக்கூடிய வேற்றுமை எதுன்னு கேட்டாங்கன்னா 6ஆம் வேற்றுமை தான். கிழமை பொருளில் வரக்கூடியது. கிழமை பொருளில் வரும் வேற்றுமை 6ஆம் வேற்றுமை. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் D இருக்கிற விழி வேற்றுமை தான் படற்கை பெயரை முன்னிலை பெயராக்கி அழைக்கக்கூடியது. வினாயன் 30. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகை வையகமே என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகை வையகமேன்னு பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு. பாரதிதாசனுடைய கூற்றுகளை பெரும்பாலும் வந்து விகுதியில வந்து ஏகாரம் பெற்றுதான் முடியும். இந்த கூற்று சொன்னவரும் பாரதிதாசன் தான். ஆப்ஷன் C இருக்கக்கூடியதான் சரியான விடை. வினாயன் 30. அடுத்தது வினாயன் 31 பார்க்கலாம். தமிழை வடமொழி வல்லாண்மையின் என்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 31 சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா
ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தேவநாய பாவனர் சொன்ன கூட்டு தான். தமிழை வடமொழி வல்லாண்மையின் என்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தேவநாய பாவனர் தான். அடுத்து விநாயகன் 32 பார்க்கலாம். ராமலிங்க அடிகள் சுவாமிகள் சரிதம் என்னும் செய்யுள் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்கறாங்க. ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்னும் செய்யுள் நூலை யார் எழுதினாங்கன்னு பார்த்தோன்னா அஸ்லாம்பிக அம்மையார் தான். பண்டிகை அஸ்லாம்பிக அம்மையார் எழுதினதான் அந்த ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்னும் செய்யுள் நூலாக இதை எழுதியிருப்பாங்க. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பண்டிகை அஸ்லாம்பிக அம்மையார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் தான் திருவிக்கா. தமிழ் தென்றல். தொழூர் வேலாயுதம் இவர் யாருன்னு பார்த்தோம்னா திருவருட்பாவை தொகுத்திருப்பார். திருவருட்பா. அஞ்சலை அம்மா யாருன்னு பார்த்தோம்னா தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கப்படுவர் தான் அஞ்சலை அம்மா. தென்னாட்டின் ஜான்சிராணி. அடுத்தது விநாயகன் 33 இலக்கண குறிப்பு தரேன்னு கொடுத்துருக்காங்க. மா பலா வாழை இதற்கான இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோன்னா உண்மை தொகை தான். உண்மை தொகை. உம்மு வந்து இடையில மீட்டிலும் மறைந்து வந்து பொருள் தந்ததுனால அது வந்து உண்மை தொகைன்னு சொல்றோம். வெளிப்பட்டு இருந்தால் அது எண்ணுமை. மாவும் பலாவும் வாழையும் இந்த மாதிரி வெளிப்பட்டு இருந்தால் அது வந்து எண்ணுமையா இருக்கும். இங்க உம்முங்கிறது மறைந்து வந்து பொருள் தருது. அதனால தான் நம்ம இதை வந்து உண்மை தொகைன்னு சொல்றோம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை இதுக்கு. அடுத்தது ஓமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பில ஓம உருவுகள் மறைந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அது வந்து ஓமை தொகைன்னு சொல்லுவோம். ஓமைக்கான உருவுகள் என்னன்னு பார்ப்போம். போல, போன்ற, போன்று, அற்று, தற்று போன்ற உருவுகள்லாம் மறைந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அது வந்து ஓமை தொகை. வினைத்தொகைன்றது என்னன்னா முக்காலத்தையும் காட்டக்கூடியதான் வினைத்தொகைன்னு சொல்றோம். செய்தொழில் இதுதான் இது உதாரணம் பார்த்தோம்னா செய்தொழில் செய்கின்ற தொழில், செய்யும் தொழில், செய்த தொழில் முக்காலத்தையும் காட்டுறதால வினைத்தொகைன்னு சொல்றோம். பண்பு தொகைங்கிறது என்னன்னா வண்ணம், வடிவம், அளவு போன்றவற்றில் உருவுகள் மறைந்து வந்து பொருள் தரும். செந்தமிழ் உதாரணம் பார்த்தோன்னா செந்தமிழ். செம்மை ஆகிய தமிழ், ஆன ஆகிய உருவு மறைந்து வந்து பொருள் தந்தனா அது வந்து பண்பு தொகைன்னு சொல்றோம். செம்மை கூட்டல் தமிழ். இந்த இடத்துல ஆன ஆகிய உருவு மறைந்து வரும். அதனால தான் தொகைன்னு சொல்றோம். செம்மையான தமிழ், செம்மையாகிய தமிழ்னு சொல்லலாம். அடுத்தது விநாயகன் 34 கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எதுன்னு கேட்டிருக்காங்க. 34வது வினாக்கு சரியான விடை என்ன? 6வது வேற்றுமை தான் கிழமை பொருளில் வரக்கூடிய வேற்றுமை. கிழமை பொருள் வரக்கூடிய வேற்றுமைங்கிறது 6வது வேற்றுமை. மொத்த வேற்றுமை எத்தனை வகைப்படும் பார்த்தோன்னா 8 வகைப்படும். ஏற்கனவே பார்த்திருப்போம். 8 வகையில முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் மட்டும்தான் உறுப்புகள் இருக்காது. மற்ற அனைத்துக்குமே உறுப்பு இருக்கும். 2 முதல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைக்கு உறுப்புகள் உண்டு. இதுல 6வது வேற்றுமை வந்து கிழமை பொருள்ல வரக்கூடியது. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. விநாயகன் 34. அடுத்தது விநாயகன் 35 பார்க்கலாம். பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. 35வதுனா சொல்லும் பொருளும் தான். பீலி என்பது எதை குறிக்கணும்? மயில் தொகை தான் பீலின்னு சொல்லுவோம். அடுத்தது உகிர்னா நகத்தை குறிக்கும். ஆழினா கடலு, பெற்றம்னா பசு. இது நாளைத்தையும் நம்ம பொறுத்தோம்னா நமக்கு சரியான விடை என்னன்னு வருதுன்னா 3, 1, 4, 2 ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியதான் சரியான விடை. விநாயகன் 35க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது விநாயகன் 36 பார்க்கலாம். புகை எண்ணின் உயிரும் கொடுக்குவர், பழி எண்ணின் உலகுடன் பெரினும் கொள்ளலார். இவ்வடி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புகை எண்ணின் உயிரும் கொடுக்குவர், பழி எண்ணின் உலகுடன் பெரினும் கொள்ளலாருங்கிறது புறநானூறு இடம்பெற்றக்கூடிய வரி தான். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியதான் சரியான விடை. புறநானூறுல தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. 37வது வினா பார்க்கலாம். மதுரையில் உலக தமிழ் மாநாடு எப்போது நடைபெற்றதுன்னு கேட்கறாங்க. உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது எப்பன்னு பார்த்தோம்னா 5/1/1981 தான் நடைபெற்றது. மதுரையில் நடைபெற்றது தான். இது யார் தலைமையில் நடைபெற்றதுன்னா முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றிருக்கும். அவருடைய தலைமையில் தான் மதுரையில் நடந்திருக்கும் உலக தமிழ் மாநாடு. அதே ஆண்டுல ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க. தஞ்சாவூர் 1981 தஞ்சை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் இதே ஆண்டுல. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான். 37வது வினாக்கு. அடுத்தது 38வது வினா. முதலில் இலக்கண வழிவட்ட தூய்மையான எளிய தமிழ் உரைநடை கையாண்டவர் யாருன்னு கேட்கறாங்க. 38வது வினால முதலில் இலக்கண வழிவட்ட தூய்மையான எளிய தமிழ் உரைநடை கையாண்டவர் தான் ஆறுமுக நாவலர். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆறுமுக நாவலர் தான் பயன்படுத்திப்பார். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆறுமுக நாவலர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பார்த்தீங்கன்னா வசன நடை கைவந்த வள்ளலார். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுவர் தான் ஆறுமுக நாவலர். இவர் வந்து இலங்கை நாட்டத்தை சேர்ந்தவர் தான் ஆறுமுக நாவலர் என்பவர். ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது விநாயகன் 39 பார்க்கலாம்.
39வது நாள காந்தியடிகள் அவர்களால் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க. தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் யாரை சொன்னார்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய அஞ்சலி அம்மா தான் சொல்லியிருப்பாரு. இவங்க தான் வந்து காந்தியடிகளை சந்திக்கிறதுக்காக பர்தா வேடம் அணிந்து குதிரை விசாரத்துல வந்து சந்திச்சிருப்பாங்க மகாத்மா காந்தியடிகள். அதனால்தான் அவர் வந்து தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அஞ்சலி அம்மா வச்சிருப்பாரு. வினாயன் 39க்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 40. குமரகுருபரர் டேஷ் மொழிகளில் புலமை மிக்கவர்னு கேட்டிருக்காங்க. குமரகுருபரர் எந்த மொழிகளை புலமை பெற்றவர்னு பார்த்தோம்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இந்த 3 மொழிகள்ல தான். ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய தான் சரியான விடை 40வது வினாக்கு. குமரகுருபரர் எங்க பிறந்தார்னு பார்த்தோம்னா ஸ்ரீவைகுண்டத்தில் தான் பிறந்திருப்பாரு. பிறப்பு குமரகுருபரர் ஸ்ரீவைகுண்டம். மறைவு காசி, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் வாரணாசியில் தான் இயற்கை எதிர்ப்பாரு. காசி மற்றும் திருப்பனந்தாள் என்ற எந்த இடத்துலையும் மடம் நிறுவியவர் யாருன்னு பார்த்தோம்னா குமரகுருபரர் தான். இவர் எழுதினது தான் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், மதுரை 18 பத்தந்தாதி, சகலகலா வள்ளி மாலை, இதெல்லாம் வந்து குமரகுருபரால் எழுதப்பட்டதான். இவர் வாழ்ந்த காலம்ங்கிறது 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் குமரகுருபரர். வினாயன் 41. கீழ்கண்டவற்றில் வினையச்ச தொடர் எது என கண்டறிந்து கொடுக்குறாங்க. வினையச்ச தொடர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வந்து போனான். வந்து போனானுங்கிறது தான் வினையச்ச தொடரா வந்திருக்கு. இந்த தூ வந்து பிரிச்சு எழுதுனா எத்து கூட்டல் ஊ, வந்து போனானுங்கிறது எச்சமா இருக்கு. அதாவது எச்சம்ங்கிறது என்ன, முற்று பெறாத சொல்லுதான் எச்சம்னு சொல்லுவோம். இது வந்து வினை முற்று பெறலாதனால இது வந்து வினையச்சம்னு சொல்றோம். ஆப்ஷன் சியில் இருக்கிறதா சரியான விடை. கண்டேன் சிதையை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வினை முற்று தொடரா வந்திருக்கு. கண்டேன் சிதைங்கிறது வினை முற்று தொடர். விழுந்த மரங்கிறது பெயரெச்ச தொடரா வந்திருக்கு. 7 விழுந்த மரங்கிறது பெயரெச்ச தொடர் பார்த்தோம். அடுத்தது ஆப்ஷன் டில கதிரவாவான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து விழித்தொடர், விழித்தொடராக இருக்கு கதிரவாவாங்கிறது. அடுத்தது வினாயன் 42 பார்க்கலாம். 42வது வினா. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கறாங்க. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யார சொல்றேன்னா வினாயன் 42க்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அம்புஜத்தம்மாள் தான் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள். இந்த அம்புஜத்தம்மாள் தான் சீனிவாசா காந்தி நிலையம் என்ற அமைப்பை தொட்டு வச்சிருப்பாங்க. சீனிவாசா காந்தி நிலையம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அம்புஜத்தம்மாள். அடுத்தது வினாயன் 43 பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பொருந்தா ஒன்றை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. பொருந்தாது எதுன்னு பார்ப்போம். சிறுதேர், சிறுபறை, சிற்றில் கொடுத்துருக்காங்க. ஊசல், இந்த ஊசல் மட்டும் தான் பொருந்தாது. இது வந்து பிள்ளை தமிழ் இருக்கக்கூடிய 10 பருவங்கள் தான். கழங்கு, அம்மானை, ஊசல். இந்த கழங்கு, அம்மானி, ஊசல்ங்கிறது வந்து பெண்பார் பிள்ளை தமிழ் கூறுவது. இந்த சிறுதேர், சிறுபறை, சிற்றில் இந்த 3 வந்து ஆண்பார் பிள்ளை தமிழ் கூறுவது. மொத்த பிள்ளை தமிழ் எத்தனை பருவங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா 10 பருவங்கள். முதல் 7 பருவங்கள் வந்து ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் 2 பேருக்கும் பொருந்து பொதுவானதான். இறுதியில் இருக்கக்கூடிய 3 பருவங்கள் மட்டும் தான் மாறும். இதுல ஊசலங்கிறது பெண்பார் பிள்ளை தமிழ் கூறுவது. இந்த 3 மட்டும் ஆண்பார் பிள்ளை தமிழ் கூறுவது. அந்த முதல் 7 பருவம் என்னன்னு பார்த்தோம்னா கழங்கு, அம்மானி, ஊஸ். முதலாவது காப்பு, செங்கை, தாள், சப்பானி, முத்தம், வருகை. இந்த 7 பருவங்கள் வந்து இருபாலருக்கும் உண்டு. இறுதியில் வரக்கூடிய 3 பருவங்கள் மட்டும் தான் மாறும். ஊசலுங்கிறது பெண்பார் பிள்ளை தமிழ் கூறியது. இது மட்டும் தான் இல்ல பொருந்தல. இந்த சிற்றில், சிறுபறை, சிறுதேருங்கிறது ஆண்பார் பிள்ளை தமிழ் கூறியது. அடுத்தது வினாயன் 44 பார்க்கலாம். 44வது வினால திருக்குறள் நூலை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்கறாங்க. திருக்குறள் நூலை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் தான் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வீரமாமுனிவர் தான் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு. ஜி போப் வந்து திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்தவர். ஆங்கில மொழிபெயர்ப்பு. இந்த ஸ்ரீ அப்பா தீட்சிதர் வந்து எந்த மொழியில மொழிபெயர்த்திருப்பாருன்னு பார்த்தோம்னா வடமொழியில மொழிபெயர்த்தவர். வடமொழி மொழிபெயர்த்ததான் அப்பா தீட்சிதர். பிடி ஜெயின் வந்து இந்தியில மொழிபெயர்த்திருப்பார். இந்தி மொழிபெயர்ப்பு. இது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் மொழியில கிரால் இவர் மொழிபெயர்த்திருப்பார். ஜெர்மன் மொழி மொழிபெயர்ப்பு திருக்குறளை டாக்டர் கிரவுல். தெலுங்குல வைத்தியநாத பிள்ளை என்பவர் மொழிபெயர்த்திருப்பார். பிரெஞ்சு மொழியில ஏரியல் என்பவர் மொழிபெயர்த்திருப்பார். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா லத்தீன் மொழியில் தான் கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர் மொழிபெயர்த்தது தான் திருக்குறளை லத்தீன் மொழியில். அடுத்தது வினாயன் 45 பார்க்கலாம். வில்லிபுத்தூராரை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வில்லிபுத்தூராரை ஆதரித்தவர் யாருன்னா வரபதி ஆட்கொண்டான். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வரபதி ஆட்கொண்டான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டவர் தான் வில்லிபுத்தூரார். கம்பரை ஆதரித்த வள்ளல் தான் சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்தவர்.
சந்திரன் சொர்க்கி வந்து புகழேந்தி புலவரை ஆதரித்தவர். புகழேந்தி புலவர். புகழேந்தி புலவரை ஆதரித்தவர் தான் சந்திரன் சொர்க்கி. அடுத்தது வினாயன் 46 பார்க்கலாம். டேஷ் என்பவர் இருபொருள் தருமாறு சொற்களை பாட்டில் அமைத்து பாடுவதில் வல்லவர்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னா கவி காலமேகம் தான். இருபொருள் தருமாறு சொற்களை பாட்டில் வைத்து அமைத்து பாடுவதில் யாருன்னா கவி காலமேகம் தான். இவருடைய இயற்பெயர் தான் வரதன். இயற்பெயர் வரதன். புகழேந்தி புலவர் யாருன்னு பார்த்தோம்னா நலவெண்பா என்ற நூலின் ஆசிரியர் தான் புகழேந்தி புலவர். நலவெண்பாவை இயற்றியவர் புகழேந்தி புலவர். ஒட்டக்கூத்தர் வந்து உலா பாடுவதில் வல்லவர். உலா பாடுவதில் வல்லவர். உடுமலை நாராயண கவி இவர் தான் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவார். பகுத்தறிவு கவி. அடுத்தது வினாயன் 47. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக. சொல் புணர்ச்சி. இதை பொறுத்தோம்னா பல் குட்டல் பொடி பற்பொடின்னு வரும். அதனால இது வந்து திரிதல் விகார புணர்ச்சி தான். இல்லு வந்து இரா தெரிஞ்சிடும். அடுத்தது மரம் குட்டல் வேர் மரவேர். இது வந்து கெடுதல் விகார புணர்ச்சி. இந்த இம்முங்கிறது கெட்டுடும், மரவேரா மாறிடும். அடுத்தது திருக்குட்டல் குரல். இது வந்து தோன்றல் விகாரம். இங்க வந்து இக்கு தோன்றும் திருக்குறள். அதனால இது வந்து தோன்றல் விகார புணர்ச்சி. வாழை குட்டல் மரம் வாழை மரம் இயல்பாக தான் வரும். இது மாற்றம் ஏற்படாது. அதெல்லாம் இது வந்து இயல்பு புணர்ச்சி. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா 47வது வினாக்கு ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 4, 3, 2, 1 தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 48. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் என பாராட்டப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 48வது வினா முடியரசன் தான் சரியான விடை. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவர் தான் முடியரசன். இவருடைய இயற்பெயர் தான் துரைராசன் சொல்லும். அடுத்தது வினாயன் 49. கீழ்கண்டவற்றில் எது தமிழக அரசின் விருது பெற்ற நூல்னு கேட்டிருக்காங்க. கீழ் கொடுத்திருக்கக்கூடிய நூல்களை தமிழக அரசு விருது பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா வினாயன் 49க்கு பூங்கொடி தான். 1966 தமிழக அரசு விருது பெற்றிருக்கும். 1966ஆம் ஆண்டு. அடுத்தது வினாயன் 50. மறைமலை அடிகளின் இயற்பெயர் என்னன்னு கேட்கறாங்க. மறைமலை அடிகளினுடைய இயற்பெயர் தான் சுவாமி வேதாசலம். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சுவாமி வேதாசலம் தான் மறைமலை அடிகளினுடைய இயற்பெயர். மறைமலை அடிகளினுடைய மகள் பெயர் தான் நீலாம்பிகை அம்மையார். இவங்க தான் தந்தை பெரியார் பட்டம் கொடுக்கும்போது அந்த கூட்டத்துக்கு பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. நீலாம்பிகை அம்மையார் என்பவர். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மறைமலை அடிகளினுடைய இயற்பெயர் தான் கேட்டிருக்காங்க. சுவாமி வேதாசலம் தான் சரியான விடை. சுஜாதாவினுடைய இயற்பெயர் தான் ரங்கராஜன். சுஜாதா அவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன். பாரதியாருடைய இயற்பெயர் தான் சுப்பிரமணியம். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம். புதுமை பித்தனுடைய இயற்பெயர் தான் ராசகோபாலன். புதுமை பித்தன். சோ விருதாசலம் சார். சரியான விடை வினாயன் 50க்கு சுவாமி வேதாசலம் தான் சரியான விடை. மறைமலை அடிகளினுடைய இயற்பெயர். அடுத்த வினாயன் 51. வினாயன் 51. நீடுழி வாழ்க எவ்வகை தொடர் வாக்கியம் என கண்டறிந்து கொடுத்துருக்காங்க. இது சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய விளைவு தொடர் தான். நீடுழி வாழ்கிறது விளைவு தொடராக அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த வினாயன் 52. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா வினாயன் 52க்கு தேவநேய பாவனர் தான். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவநேய பாவனர். இவர் தேவநேய பாவனர் தான் மொழிநாயர் என்று அழைக்கப்படுபவர். மொழிநாயர் என்ற பட்ட பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தா தேவநேய பாவனர் தான். இந்த பட்டம் கொடுத்தவர் தான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் இவருக்கு மொழிநாயர் என்ற பட்டம் கொடுத்திருப்பார். அடுத்ததா பரிதிமார் கலைஞர் வந்து இவருடைய இயற்பெயர் என்ன பார்த்தோம்னா வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி. இதான் ஒரு இயற்பெயர். இதை தமிழ் மொழிக்கு பெயர் மாற்றி எழுதியிருப்பாரு. பரிதிமார் கலைஞர் என தம் பெயர் மாற்றியிருப்பாரு. சூரிய நாராயண சாஸ்திரி. பெருஞ்சித்திரனார் பாவலரேர் என்று அழைக்கப்படுபவர் தான் பெருஞ்சித்திரனார். இவர் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர். அடுத்தது நா முத்துசாமி. இவர் வந்து கலைநாயர் என்று அழைக்கப்படுவர் தான் நா முத்துசாமி. கூத்துப்பட்டறை நா முத்துசாமி சொல்லுவோம். கலைநாயர். விநாயகன் 52க்கு நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன்
ஏழு இருக்கக்கூடிய தேவனைய பவனர் தான். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் இவர் தான். அடுத்தது விநாயகன் 53. இறைவனையோ நல்லாரையோ பாட்டுடைய தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்படும் சிற்றிலக்கிய வகையை எதுன்னு கேட்டிருக்காங்க. சிற்றிலக்கியம் எதுன்னு கேட்டா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய பிள்ளைத்தமிழ் தான். 96 வகையான சிற்றிலக்கியங்கள் ஒன்றுதான் பிள்ளைத்தமிழ். 10 பருவங்களை கொண்டது. இந்த 10 பருவங்களை எப்படி பாடியிருப்பாங்கன்னா, இறைவனையோ நல்லாரையோ, அதாவது அவங்கதான் பாட்டுடைய தலைவர், அவர் குழந்தையிலிருந்து குழந்தையாக கருதி 10 பருவங்களாக கொண்டு பாடப்பட்டதான் இந்த பிள்ளைத்தமிழ்ங்கிறது. தமிழுடைய முதல் பிள்ளைத்தமிழ் எதுனா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் தான் குமரகுருவரால் ஏற்றப்பட்டது. இந்த பிள்ளைத்தமிழ்ங்கிறது 10 பருவங்கள் கொண்டிருக்கும். பருவங்கள் வந்து 10. இந்த 10 பருவங்கள் என்னன்னு பார்த்தோம்னா காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது 7 பருவங்களும் இருபாலருக்கும் பொதுவானது, ஆண்பார் மற்றும் பெண்களுக்கு. இறுதியில் வர 3 பருவங்கள் வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் ரெண்டா பிரிப்பாங்க. ஆண்பார் பிள்ளைத்தமிழ் கூடிய பருவங்கள் தான் செற்றில், சிறுவரை, சிறுதர். பெண்பார் பிள்ளைக்கு கழங்கு, அம்மானி, ஊசல். மொத்தம் 10 பருவங்கள். இந்த பரணிங்கிறது தமிழில் தோன்றிய முதல் பரணி எதுனா கலிங்கத்து பரணி தான், ஜெயங்கொண்டாரால் ஏற்றப்படுது. இந்த பரணியும் 96 வகையான சிற்றிலக்கியங்கள் ஒன்றுதான். போர் மேற் சென்று வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவதுதான் இந்த பரணி இலக்கியம். கலிங்கத்து பரணி தான் தமிழுடைய முதல் பரணி இலக்கியம். 1000 யானைகளை கொண்டு வெற்றி பெற்றவன் மீது பாடப்படக்கூடியதான் இந்த கலிங்கத்து பரணி. ஜெயங்கொண்டாரால் ஏற்றப்பட்டது. அம்மானைங்கிறது 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இது பெண்கள் விளையாடும் விளையாட்டு தான் அம்மானை. அடுத்து விநாயகன் 54. வேர் சொல்லை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பயின்றான், இதற்கான வேர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா பயின்றான்னா பயில். இது வந்து கட்டளை தொடராக தான் வரும் வேர் சொல்லுங்கிறது. வேர் சொல்லுங்கிறது எதுவும் இல்லை, அடி சொல்லுதான் நம்ம வேர் சொல்லுன்னு சொல்றோம். பயில், பயின்றான் என்பதற்கு வேர் சொல் வந்து பயில் தான் சரியான விடை. ஆப்ஷன் டில இருக்கிறது. பயிலுதல் அப்படிங்கிறது என்ன வரும்னா தொழில் பெயராக வரும். பயிலுதல். பயின்ற பெயர் எச்சமா வந்திருக்கும், முற்று பெறல, அதனால அது வந்து பெயர் எச்சம். பயின்றதுங்கிறது வினை எச்சமா வந்திருக்கு, இதுவும் முற்று பெறல, பயின்றது. அடுத்தது விநாயகன் 55. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பட்டினப்பாளையம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். பூம்புகார்னா காவேரி பூம்பட்டினம் தான் பூம்புகார்னு சொல்லலாம், இல்ல புகார் நகர்னு சொல்லலாம். இந்த துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலியமாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது பட்டினப்பாளையம். இந்த நூல் யாருன்னு பார்த்தோன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நூலினுடைய ஆசிரியர் தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்தது விநாயகன் 56. கீழ்கண்டவற்றில் சுரதா இயற்றிய நூல்களில் பொருந்தாது இதுன்னு கேட்டிருக்காங்க. சுரதா இயற்றிய நூல்களில் பொருந்தாது இதுன்னு பார்த்தோம்னா மாதவி காவியம். இந்த மாதவி காவியம் கவிஞர் தமிழ் ஒளி என்பவரால் எழுதப்பட்டது. தமிழ் ஒளி, கவிஞர் தமிழ் ஒளியினுடைய படைப்பு தான் மாதவி காவியம். இந்த துறைமுகம், தேன்மழை, அமுதும் தேனும் இந்த மூன்றுமே வந்து சுரதா இயற்றிய நூல்கள் தான். அடுத்தது விநாயகன் 57. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க டேஷ் பயன்படுத்தினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்காக தெப்பத்தை தான் பயன்படுத்திருப்பாங்க. ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய தெப்பம் தான். விநாயகன் 57 ஆப்ஷன் 7 இருக்கிறதா சரியான. அடுத்தது விநாயகன் 58. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுக்குறாங்க. கூற்று 1. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல்ன்றாங்க. சரிதான். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடப்படுதல், இதைதான் நம்ம இடக்கரடக்கல்னு சொல்றோம். அடுத்தது கூற்று 2. இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் எனவும் குறிப்பிட வேண்டும், ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம், இது இலக்கண போலி ஆகும்ன்றாங்க. அது சரிதான். வாயில் என்பதை இல்வாய் என்றோம், இல்வாய் என்பதை வாயில் என்று சொல்லலாம். இது வந்து இலக்கண போலி தான். எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது, அதனால வந்து இலக்கண போலின்னு சொல்றோம். அப்ப ரெண்டுமே சரிதான். கூற்று 1, 2 ரெண்டும் சரியானது. ஆப்ஷன் டில இருக்கிறதா நம்ம சரியான விடை விநாயகன் 58க்கு. அடுத்தது விநாயகன் 59. குற்றாலை துறைக்கின்ற கூத்தாவும் குறைக்கற்கு என்று பாடல் அடிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மாணிக்க வாசகர் பாடிய பாடல் தான் அது. குற்றால துறைக்கின்ற கூத்தாவும் குறைக்கழற்கு அப்படிங்கிறது. மாணிக்க வாசகர் யாருன்னு பார்த்தோம்னா 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறை அருளியவர். 8ஆம் திருமுறை அருளியவர் தான் மாணிக்க வாசகர். 8ஆம் திருமுறையில் என்ன நூல் இருக்குன்னு பார்த்தோம்னா திருவாசகம், திருக்கோவையார் இரண்டுமே வந்து மாணிக்க வாசகர் அருளியது தான். அப்பர் என்ப திருநாவுக்கரசர் வந்து 4, 5, 6 இந்த திருமுறைகளை அருளியவர் இவர் தான். மொத்தம் 12 திருமுறைகள்ல 4, 5, 6வது திருமுறை அருளியவர் தான் அப்பர் என்கிற திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறைகளை அருளிப்பார். 1, 2, 3 திருமுறைகளை அருளியவர் தான் திருஞான சம்பந்தர். சுந்தரர் 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையை அருளியவர்.
அடுத்தது வினாயன் 60. எந்த ஒரு செயலையும் எவ்வாறு தொடங்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை நன்கு சிந்தித்த பின் தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுவார் வள்ளுவர். ஆப்ஷன் பி இருக்கிறது தான் சரியான விடை வினாயன் 60. அடுத்தது வினாயன் 61. 61வது வினால பகுபத உறுப்புகளில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய அசை சொல்லுதுன்னா சாரியை தான். ஆப்ஷன் சீல் இருக்கக்கூடிய சாரியை தான் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் அமையக்கூடியது. மொத்த பகுபத உறுப்புகள் எத்தனை பார்த்தோன்னா 6 உறுப்புகள் இருக்கும். இதுல கட்டாயமாக இடம்பெற வேண்டியதுன்னா பகுதி விகுதி கட்டாயமாக இருக்கும். பகுதி விகுதி இந்த 2 உறுப்புகளுமே பகுபத உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அடிப்படையான உறுப்புகள் தான். அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதி விகுதி சந்தி சாரிய விகாரம் இந்த 6 உறுப்புகளை சென்றா இந்த வந்து பகுபத உறுப்புகள். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே அமையக்கூடிய அசை சொல் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இருக்கக்கூடிய சாரியை தான். அடுத்தது வினாயன் 62ல பின்வருவனவற்றுள் கதிரவனை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கதிரவனை குறிக்கக்கூடிய சொல் எதுன்னு பார்த்தோம்னா பரிதி. பரிதி தான் கதிரவனை குறிக்கக்கூடிய சொல். இது மட்டும் இல்லாமல் ஞாயிறும் வந்து கதிரவனை தான் குறிக்கும். ரவி பகலவன் இது எல்லாமே கதிரவனை குறிக்கக்கூடியது. அடுத்தது வினாயன் 63ல நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்லார் அடிக்கிலேயே என்ற கிளிக்கண்ணியை பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார் பாடினதான் இந்த கிளிக்கண்ணி பாடல். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்லாரடி கிளியே. ஆப்ஷன் பி இருக்கக்கூடியதான் சரியான விடை நம்மளுக்கு பாரதியார். அடுத்தது வினாயன் 64 பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பாவலரேறு பெருஞ்சித்தினார் நடத்தாத இதை எதுன்னு கேட்டிருக்காங்க. பாவலரேறு பெருஞ்சித்தினார் நடத்தாத இது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நவசக்தி தான். திருவிக்கா அவர்களால் நடத்தப்பட்ட இது பணியாற்றியிருப்பாரு ஆசிரியராக திருவிக்கா. இந்த தமிழீழம் தென்மொழி தமிழ்ச்செட்டி இது மூன்றுமே வந்து பாவலரேறு பெருஞ்சித்தினால் நடத்தப்பட்ட இதுகள் தான். பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா உலகியல் நூறாசிரியம் பாவிய கொத்து கனிச்சாறு என்சுவை என்பது மகபோக வஞ்சி பள்ளி பறவைகள் இந்த நூல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் கொய்யாக்கனி இதெல்லாம் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் தான். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நடத்தாத இதை தான் கேட்டிருக்காங்க. நவசக்தி அவர் நடத்தாததை அவர் நடத்தியது எதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நிலம் தென்மொழி தமிழ்ச்செட்டு இந்த 3 இதைகளை நடத்தியிருப்பாரு. அடுத்தது வினாயன் 65. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவர் ஆயின் என்னும் அடிகளின் ஆசிரியர் யாருன்னு கேட்கறாங்க. இந்த பாடலடியினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா சத்திமுத்தா புலவர். நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை பாடியிருப்பாரு. சத்திமுத்தா புலவர் தான். ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய தான் நமக்கு சரியான விடை வினாயன் 65க்கு. அடுத்தது வினாயன் 66. ராமலிங்க அடிகள் சத்திய தர்மசாலையை எங்கு தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார்னு கேட்டிருக்காங்க. சத்திய தர்மசாலை வடலூர்ல தான் நிறுவியிருப்பாரு. 1867ஆம் ஆண்டு எல்லோருக்கும் உணவளிக்கக்கூடிய வகையில தொடங்கப்பட்டதான் இந்த சத்திய தர்மசாலைங்கிறது. இங்கதான் அணையா அடுப்பு உள்ளது. இன்று வரையும் இது உணவு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த வடலூர்ல இருக்கக்கூடிய சத்திய தர்மசாலை அணையா அடுப்பு. வள்ளலார் எங்க பிறந்தார்னு பார்த்தோன்னா சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய மருதூரில் பிறந்தார். வினாயன் 66க்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை வடலூர் தான். அடுத்தது வினாயன் 67. திணையளவு போதா சிறுபோல் நீரிண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற கருத்து யாருடையதுன்னு கேட்கறாங்க. கபிலருடைய கருத்து தான் இது. திருக்குறளுடைய பெருமை பற்றி பாடியிருப்பாரு. இந்த திணையளவு போதா சிறுபோல் நீரிண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படிங்கிறது திருக்குறளுடைய புகையை தான் பாடியிருப்பாரு திருவள்ளுவ மாலையில. கபிலரால் பாடப்பட்டதான். இந்த திருவள்ளுவ மாலை மொத்தம் எத்தனை பாடல்னா 55 பாடல்களை கொண்டது. பாடல்களின் எண்ணிக்கை 55 பாடல்கள். பாடிய புலவர்கள் எத்தனை பேர் பார்த்தோம்னா 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க இந்த 55 பாடல்களை. அதுல ஒருவர் தான் கபிலர். அடுத்தது வினாயன் 68 பார்க்கலாம். பூவின் நிலைகளில் 5ஆம் நிலை எதுன்னு கேட்டிருக்காங்க. பூவினுடைய நிலைகள்ல மொத்தம் 7 நிலைகள் இருக்கு பூவுல. அதுல 5ஆம் நிலை தான் நம்ம கேட்கறாங்க. 5ஆம் நிலை தான் அலர். பூவினுடைய நிலைகள் மொத்தம் எத்தனை பார்த்தோம்னா 7 சொல்லியிருக்கோம். 7 என்னன்னா அரும்பு முதல் நிலை, 2வது நிலை மொட்டு, 3ஆம் நிலை முகை, 4ஆம் நிலை மலர், 5ஆம் நிலை அலர், 6ஆம் நிலை வி, 7ஆம் நிலை தான் செம்மல். பூங்கிறது வாடி போய் வேயக்கூடியதான் செம்மல். தான் கடைசி நிலை. முதல் நிலை வந்து அரும்பு தான். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 5ஆம் நிலை தான் கேட்டிருக்காங்க. 5ஆம் நிலை தான் அலர். ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 69. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அன்னை தெரசா தான். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா தான். இவங்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க 1979. 1979 நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. இந்தியாவுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1980 இவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. பாரத ரத்னா.
ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 70. தமிழகத்திற்கு சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படாதவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இறக்குமதி செய்யப்படாதவை எதுனா குதிரை தான். தமிழகத்திற்கு எங்கெந்த குதிரை இறக்குமதி செஞ்சிருப்பாங்கன்னா அரேபியாவில இருந்து தான் இறக்குமதி செஞ்சிருப்போம். அரேபியா. இந்த கற்பூரம், பட்டு, கண்ணாடி இது எல்லாமே வந்து சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதான். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படாதவை தான் கேட்டிருக்காங்க. குதிரையை வந்து அரேபியாவில இருந்து தான் இறக்குமதி செஞ்சிருப்போம், சீனாவில இருந்து இறக்குமதி செஞ்சிருக்க மாட்டோம். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை வினாயன் 70. அடுத்தது வினாயன் 71. வினாயன் 71ல சிவகங்கையை மீட்க வேலுநாச்சியார் எந்த நாளில் திட்டம் தீட்டினார்னு கேட்கறாங்க. சிவகங்கையை மீட்க வேலுநாச்சியார் எந்த நாளில் திட்டம் தீட்டினாங்கன்னா விஜயதசமி திருநாள்ன்றதான் திட்டம் தீட்டிருப்பாங்க. 1780 தான் மீட்டிருப்பாங்க சிவகங்கை. விஜயதசமி திருநாள் என்று. முதல்ல சிவகங்கை ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா வேலுநாச்சியாரனுடைய கணவர் தான் முத்துவடுகநாதர். வேலுநாச்சியாரனுடைய காலம் பார்ப்போம். வேலுநாச்சியார் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஆட்சி செய்த ராமநாதபுரம் மன்னர் தான் செல்லமுத்து சேதுபதிக்கும் செக்கந்தி முத்தாத்தலுக்கும் ஒரே பெண் மகளாக பிறந்தவர் தான் வேலுநாச்சியார். இவங்களுடைய காலம் என்னன்னு பார்த்தோம்னா 1730 முதல் 1796 வரை. 1730 முதல் 1796 இவங்க வாழ்ந்த காலம். இவருக்கு 16 வயதில் திருமணம் நடந்திருக்கும். யார் அப்படின்னா சிவகங்கை ஆட்சி செய்த முத்துவடுகநாதரும் திருமணம் நடந்திருக்கும். காளையார் கோவில் போர்ல முத்துவடுகநாதர் இறந்திருப்பாரு. முத்துவடுகநாதர் மறைவு. எட்டு ஆண்டுகள் திண்டுக்கல் கோட்டையில அடைக்கலம் புகுந்திருப்பாங்க. இவங்க திண்டுக்கல் கோபால நாயக்கர் அடைக்கலம் கொடுத்திருப்பாங்க வேலுநாச்சியாருக்கு. 1780 தான் இந்த விஜயதசமி திருநாள் தான் சிவகங்கை கோட்டையை மீட்டிருப்பாங்க. 1790 அவனுடைய ஒரே பெண் மகவாளான வெள்ளச்சி நாச்சியார் மறைவு இயற்கை எழுதியிருப்பாங்க. 1796 ஆண்டு வேலுநாச்சியார் மறைவு. அடுத்தது வினாயன் 72 பார்க்கலாம். கோமுகி நீரின் மேல் அரிய பாத்திரம் கோமுகி பொய்கை நீரின் மேல் அரிய பாத்திரம் தோன்றும் நாள் டேஷ்னு கேட்டிருக்காங்க. எப்ப இந்த பாத்திரம் தோன்றும் பார்த்தோன்னா வைகாசி திங்கள் முழு நிலவு நாள் என்று தான், அதாவது பௌர்ணமி தினத்தன்று தான். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய தான் நமக்கு சரியான விடை வினாயன் 72க்கு. அடுத்தது வினாயன் 73 பார்க்கலாம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய வாக்குன்னு கேட்கறாங்க. ஔவையாருடைய வாக்கு தான். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க இந்த கூற்றை. அடுத்தது வினாயன் 74. சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்திருக்காங்க. கூற்று 1, சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை என்றாங்க. சரிதான், சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை தான். அடுத்தது 2வது கூற்று, அளவிடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும். அளவிடையில மட்டும்தான் வரும், அதற்கு நெடில் எழுத்துக்கு அப்புறம் அதனுடைய இனமான குறில் எழுத்து வரும். அது சரிதான். இரண்டுமே சரியானதுதான். வினாயன் 74க்கு ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் சரி. கூற்று 1, 2 சரியானது தான். அடுத்தது வினாயன் 75ல 2 அடிகளில் எதுகையால் பாடப்படும் பாடல் வகை டேஷ்னு கேட்டிருக்காங்க. 2 அடிகளில் எதுகையால் பாடப்படக்கூடியதான் கண்ணின்னு சொல்றோம். மொத்தம் தமிழ்ல தமிழ் விடுத்துவதுன்னு பார்த்தோம்னா அதுல 268 கணிகளை கொண்டதான். இது 2 அடிகளில் பாடக்கூடிய எதிகால் பாடப்பட்டதான் இந்த தமிழ் விடுத்துவது. 268 கணிகளை கொண்டதான் இந்த தமிழ் விடுத்துவது. அடுத்தது வினாயன் 76. எவை இல்லாமல் இருப்பது சிறந்த அறம் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல் இந்த 4மே இல்லாதான். அதாவது அழுக்காறு, அவாவைகளில் இன்னாச்சொல் 4ம் இழுக்காய் என்ற தரம். இந்த திருக்குறள் தான் அந்த கருத்தை வெளியிடுகிறது. அதுதான் சொல்லுவாங்க பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல் இந்த 4மே இல்லாத இருப்பதா சிறந்த அறமா குறிப்பிடுறாரு வள்ளுவர். ஆப்ஷன் டியில் இருக்கிறதா நமக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 77. காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வரும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வரும் இலக்கியம் தான் வாய்மொழி இலக்கியம் என்றும் ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான். அற இலக்கியங்கிறது இதுல 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிறது எல்லாமே அற இலக்கியம் தான். அதாவது நீதி நூல்கள் தான் அற இலக்கியம் சொல்றோம். சங்க இலக்கியங்கிறது என்னன்னா 8 தொகை 10 பாட்டு தான் சங்க நூல்கள் சங்க இலக்கியமா குறிப்பிடறோம். நீதி இலக்கியமும் இந்த அறநூல்களை தான் குறிக்கக்கூடியது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வரும் இலக்கியம் தான் வாய்மொழி இலக்கியம். ஆப்ஷன் டியில் இருக்கிறதா சரியான விடை. அடுத்தது வினாயன் 78. மீன் என்னும் சொல்லானது முதலாக இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மீன் என்னும் சொல் எதில் இடம்பெற்றா முதலாக குறுந்தொகையில தான். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய குறுந்தொகையில் இடம்பெற்றக்கூடிய வரி தான் இந்த மீனுங்கிற சொல்லானது. அடுத்தது வினாயன் 79 பார்ப்போம். கீழ்கண்ட வினைமரபில் தவறானதை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. வினைமரபுல தவறானது எதுனா கிளி பேசும் கொடுக்குறாங்க. கிளி கீச்சிடும் தான் சரியானது. கிளி கீச்சிடும். இந்த குதிரை கணைக்கும், மயிலகவும், பூகை குழம்பு இதெல்லாம் சரியானது தான். இந்த தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான். அடுத்தது வினாயன் 80 பார்க்கலாம். தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள பறவை புகழில் எது தவறானதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சித்திரங்குடி. இது வந்து காஞ்சிபுரம்னு கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் தவறானது. ராமநாதபுரத்தில் தான் இருக்கு சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம். ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு சரியான விடை. வெள்ளோடு ஈரோடுல இருக்கு, அது சரியானது. கரைவெட்டி பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ளது. மேல் செல்வனூர் ராமநாதபுரத்தில் இருக்கிறது. அடுத்தது வினாயன் 81.
நாட்டுப்புற இயலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாட்டுப்புற இயலின் தந்தையான ஜேக்கப் கிரீம், இவர் தான் நாட்டுப்புற இயலின் தந்தை என்று அழைக்கப்படுவார். கீவா ஜெகநாதன், இவர் யாருன்னா மலையருவி என்ற நூலினுடைய ஆசிரியர் தான் கீவா ஜெகநாதன், மலையருவி. அடுத்து விநாயகன் 82 பார்க்கலாம். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் 2ஆம் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது தான். ஆப்ஷன் சில இருக்கிறது தான் சரியான விடை. கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய தான் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். ஐராதீஸ்வரம் என்றது எதை குறிக்கணும்னா வெள்ளை யானை குறிக்கக்கூடிய தான் ஐராதீஸ்வரம். எங்க அமைந்துள்ளதுன்னா தாராசுரம் என்ற ஊர்ல அமைந்துள்ளது அந்த ஐராதீஸ்வரர் கோயில், கும்பகோணம் அருகே அமைந்துள்ளது. 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது தான் இது. அடுத்தது ஆப்ஷன் 7 என்ன கொடுத்துருக்காங்க, முதலாம் ராஜேந்திர சோழன் கொடுத்துருக்காங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டினது தான் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் கோயிலை கட்டியிருப்பாரு. அடுத்தது முதலாம் ராஜராஜ சோழன் கோயில், முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோவில் தான் தஞ்சை பெரிய கோவில். தட்சிணமேறு என்று அழைக்கக்கூடிய கோவில் தான் இது தஞ்சை பெரிய கோவில். முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தில் தான் உத்தரமேரூர் கல்வெட்டு, உத்திரமேரூர் கல்வெட்டு குடவோலை முறைப்படி பற்றி கூறக்கூடியது. அடுத்தது விநாயகன் 83. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகை செம்மொழியாம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான பரிதிமார் கலைஞர் தான். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகை செம்மொழியாம் என்று கூறியவர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பரிதிமார் கலைஞர் சொன்ன கூற்று தான் இது. அடுத்தது விநாயகன் 84. கீழ்கண்டவற்றிற்கு சரியான தமிழ்ச்சொல் கண்டறிந்து கொடுக்குறாங்க. டெலஸ்கோப், டெலஸ்கோப்புக்கு சரியான தமிழ்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி தான். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியது தான். ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, நுண்ணோக்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மைக்ரோஸ்கோப், மைக்ரோஸ்கோப். வெப்பமானினா தெர்மாமீட்டர். இதய துடிப்பு அறியும் கருவிங்கிறது ஸ்டெத்தஸ்கோப், ஸ்டெத்தஸ்கோப். அடுத்த விநாயகன் 85. மதுரைக்கு ஆளவாய் என்னும் பெயர் அமைந்ததாக எண்ணுள் கூறுகிறதுன்னு கேட்கறாங்க. மதுரைக்கு ஆளவாய்ன்ற வார்த்தை எதில் இடம்பெற்ற திருவிளையாடல் புராணத்தில் தான் அமைந்துள்ளது இந்த வார்த்தை ஆளவாய்ங்கிறது. திருவிளையாடல் புராணம் அருளியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் இவர் ஏதனத்தா திருவிளையாடல் புராணம். இதில் தான் மதுரைக்கு ஆளவாய் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது விநாயகன் 86. தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழினுடைய முதல் சிறுகதை எழுத்தாளர் வாவேசு சுப்பிரமணியம் ஐயர் தான். அந்த நூல் என்னன்னு பார்த்தோன்னா குளத்தங்கரை அரசமரம் என்றதான் அந்த சிறுகதை, குளத்தங்கரை அரசமரம். அடுத்தது விநாயகன் 87. களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே இவ்வழி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. காளைக்கு கடனே புறநானூறு தான் இடம்பெற்றிருந்த வரி. களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்பது ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய புறநானூறு இடம்பெற்றக்கூடிய வரி தான். கடமை பாடிய பெண்பார் புலவர் யாருன்னு பார்த்தோன்னா பொன்முடியா இருப்பாங்க. கடமையை கடமையை பற்றி பாடியிருப்பாங்க. அடுத்து விநாயகன் 88. கீழ்கண்டவற்றில் பண்பு பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பண்பு பெயர்களில் பொருந்தாதது எதுனா விளையாட்டு தான். இந்த பண்பு பெயர்களை பொருந்தாது. இது வந்து தொழில் பெயர்ல தான் ஒரு விளையாட்டுங்கிறது தொழில் பெயர். மற்ற இந்த வட்டப்பலகை, செம்மை, 10 மீட்டர் துணி இதெல்லாம் வந்து பண்பை குறிக்கக்கூடியது தான். விநாயகன் 89 பார்க்கலாம். எறும்பும் தன் கையால் இன்சான் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எறும்பும் தன் கையால் இன்சான் என்று கூறியவர் தான் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஔவையார். ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க எறும்பன் கையால் இன்சான் என்று. அடுத்தது விநாயகன் 90. அம்மானி என்பது டேஷ் விளையாடும் விளையாட்டுன்னு கேட்டிருக்காங்க. பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு தான் அம்மானின்னு சொல்லுவோம். இந்த அம்மானிங்கிறது என்னன்னா 96 வகையான சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் அம்மானை. இது பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு வகையான விளையாட்டு. அடுத்தது விநாயகன் 91. 91னால இருதயம் என்னும் சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. சரியான தமிழ் சொல்லு எதுன்னு பார்த்தோம்னா நெஞ்சகம் தான். இருதயத்துக்கு சரியான தமிழ் சொல் நெஞ்சகம். ஆப்ஷன் பியில் இருக்கிறதா சரியான விடை. அடுத்தது விநாயகன் 92 கொடுத்துருக்காங்க பொறுத்துக. அதாவது மதுரையில் உள்ள வீதிகளினுடைய பெயர்களை பொருத்தணும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மறையவர் வீதி, மறையவர் வீதிங்கிறது எதை பொறுத்தனா அந்தனர் வீதி தான் மறையவர் வீதின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அறுவை வீதினா ஆடைகள் விற்கக்கூடிய வீதி தான் அறுவை வீதி. பொன் வீதி, பொற்கடை வீதி தான் பொன் வீதின்னு சொல்றோம். கூல வீதினா தானியங்கள் விற்பனை செய்யக்கூடிய பகுதி தான் தானிய கடை வீதின்னு சொல்றோம். கூல வீதிங்கிறது அதுதான் குறிக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 3, 1, 4, 2 தான் விநாயகன் 92 சரியான விடை. அடுத்தது விநாயகன் 93. பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பெண்களுடைய மறுமணத்தை ஆதரித்தவர் யாருன்னா தந்தை பெரியார் தான். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பெரியார் தான் பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர். குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பாரு, பெண்கள் மறுமணத்தை ஆதரித்திருப்பாரு தந்தை பெரியார். அடுத்தது விநாயகன் 94.
பொருந்தாத இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. குப்பம்னா கடற்கரை சிற்றூர்னு கொடுத்துருக்காங்க. கடற்கரை சிற்றூர்ல கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய தற்போதைய வழங்கக்கூடிய பேர் தான் குப்பம்ங்கிறது. அப்ப இதுதான் இதுல பொருந்தாது. பாக்கம்னா கடற்கரை சிற்றூர் சொல்லலாம். புறம்னா சிறந்த ஊர். பட்டினம்னா கடற்கரையினுடைய நகரத்தை தான் பட்டினம் சொல்லுவோம். கடற்கரையினுடைய சிற்றூர் தான் இந்த பாக்கம் என்பது. நமக்கு என்னன்னா பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 7 இருக்கிறதா. அடுத்த வினாயின் 95. பசும்பொன் முத்துராமலிங்கருக்கு சிறு வயதில் கல்வி கற்பித்த ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்ன? குறைவர வாசித்தான் பிள்ளை. அவர் தான் இவருக்கு ஆசிரியராக இருந்திருப்பாரு சிறு வயதுல. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பசும்பொன் முத்துராமலிங்கருக்கு சிறு வயதில் கல்வி கற்பித்த ஆசிரியர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய குறைவர வாசித்தான் என்பவர் தான். அடுத்த வினாயின் 96. புதுக்கவிதை இயக்கத்தின் முன்னோடி யாருன்னு கேட்டிருக்காங்க. புதுக்கவிதை இயக்கத்தின் முன்னோடி தான் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நா. பிச்சமூர்த்தி. இவருடைய முதல் சிறுகதை தான் சயின்ஸுக்கு பலி. இவருடைய முதல் சிறுகதை. இதுதான் புதுக்கவிதை இயக்கத்தின் முன்னோடி. ஆப்ஷன் சியில் இருக்கிறது தான் சரியான விடை. எழுத்து என்றதை நடத்தினவர் தான் சீசு செல்லப்பா. எழுத்து. பாரதிதாசன் குயில் என்ற இதை நடத்திருப்பார். குயில் என்ற இதை. கண்ணதாசன் தென்றல் போன்ற இதை நடத்திருப்பாரு கண்ணதாசன். அடுத்து 997. பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. உழவின் சிறப்பு. உழவின் சிறப்பு யார் எழுதினது பார்த்தா கம்பர் எழுதினதான். எங்கள் தமிழ் பாரதிதாசன் எழுதினது. அம்மானைங்கிறது சுவாமிநாத தேசிகரால் எழுதப்பட்டதுதான். மெய்ப்பொருள் கல்விங்கிறது வாணிதாசனால் எழுதப்பட்டது. இது நாளைக்கும் பொறுத்தணும்னா நமக்கு ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய 2, 3, 1, 4 தான் சரியான விடை. வினாயின் 97. அடுத்தது வினாயின் 98. கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் 5ஆம் காண்டமான சுந்தர காண்டம் தான். கம்பராமாயணத்துல மொத்தம் எத்தனை காண்டம் இருக்குன்னு பார்த்தோம்னா 6 காண்டங்கள் கொண்டதான் கம்பராமாயணம். அடுத்தது வினாயின் 99. இந்திய விடுதலைக்கு தென்னகத்திலிருந்து அந்நியரை எதிர்த்த சிறந்த வீரன் யாருன்னு கேட்டிருக்காங்க. பூலித்தேவன் தான். இந்திய விடுதலைக்கு தென்னகத்திலிருந்து அந்நியரை எதிர்த்த சிறந்த வீரன் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பூலித்தேவன் தான். திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் செவல் என்ற பகுதி ஆட்சி செய்தவர் தான் இந்த பூலித்தேவன். நெற்கட்டும் செவல். அந்நியரை எதிர்த்த முதல் வீரன் தான் சிறந்த வீரன். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பூலித்தேவன் தான். அடுத்தது வினாயன் 100. இந்து புத்த சமய மேதை என பாராட்ட பெற்றவர் டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் தான் இந்து புத்த சமய மேதை என பாராட்ட பெற்றவர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது உவே சாமிநாதன் என தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் தான் உவே சாமிநாதர். தமிழ் தாத்தா. அயோத்தியதாச பண்டிதர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் தான் அயோத்தியாச பண்டிதர். வினாயன் 100க்கு சரியான விடை ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் தான். தமிழுக்கான 100 வினாக்களுக்கான வினாவிடை கலந்துரை நிறைவேற்றது. அடுத்தது பொது அறிவுக்கான வினாவிடை கலந்துரையால் தொடரும். நன்றி, வணக்கம்.